7+7 பரிசுத்த வாழ்க்கைக்கான 7 மற்றும் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கான 7 விதிகள். இவை கொலோசியர் 3:1 முதல் 4:1 வரை உள்ள வேத வசனங்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ளது. கவலை இல்லை, பிரிவு இல்லை, பணி நீக்கம் இல்லை. நம் இதயத்திலும் இல்லங்களிலும் பணியிடங்களிலும் அமைதியை பெற இந்த விதிகளை கடைபிடிப்போம். கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கான 7 பரிசுத்த வாழ்க்கைக்குரிய விதிகள். 1. பூமியில் உள்ளவற்றின் மேல் அல்ல, பரலோகத்தில் உள்ளவற்றின் மேல் உங்கள் சிந்தையை செலுத்துங்கள். 2. பாலியல் ஒழுக்கக்கேடு, அசுத்தம், மோகம், தீய எண்ணம், விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இந்த உலகத்திற்குரிய பாவ சுபாவத்தை அழித்து போடுங்கள். 3. கோபம், மூர்க்கம், பொறாமை, அவதூறு, உங்கள் வாயிலிருந்து வரும் அசுத்தமான பேச்சு மற்றும் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லுதல் போன்ற அனைத்தையும் விட்டுவிடுங்கள். 4. இயேசு கிறிஸ்துவுக்குள் அனைவரையும் சமமாகவும் ஒன்றாகவும் கருதுங்கள். இப்புதிய வாழ்வில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகம் அற்றோர் சீத்தியர் என்றும், அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடில்லை. கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாயிருப்பார். 5. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகிய நீங்கள் இரக்கம், கருணை, மனத்தாழ்மை, சாந்தம் மற்றும் பொறுமை ஆகியவற்றை அணிந்து கொள்ளுங்கள். நம் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொண்டு மன்னியுங்கள். 6. இந்த நற்பண்புகள் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றையும் பூரண ஐக்கியத்தில் இணைக்கும் அன்பை தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. நன்றி உள்ளவராக இருங்கள். 7. கடவுளின் வார்த்தையின்படியும் அவரை துதிப்பதிலும் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்குள் சம்பூர்ணமாய் வாசமாயிருப்பதாக. முழு ஞானத்தோடும் ஒருவருக்கொருவர் போதித்து அறிவுறுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி உணர்வுடன் சங்கீதங்களையும் துதி பாடல்களையும் கீதங்களையும் பாடுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் சொல்லாலோ அல்லது செயலாலோ அனைத்தையும் கர்த்தராகிய இயேசுவின் பெயரால் செய்யுங்கள். அதோடு பிதாவாகிய தேவனுக்கு நன்றியை செலுத்துங்கள். கவலை இல்லை, பிரிவு இல்லை, பணி நீக்கம் இல்லை. நம் இதயத்திலும் இல்லங்களிலும் பணியிடங்களிலும் அமைதியை பெற இந்த விதிகளை கடைபிடிப்போம். கிறிஸ்தவ விசுவாச குடும்பங்களுக்கான 7 விதிகள். 1. மனைவிகளே, உங்கள் கணவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். 2. கணவன்மார்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். 3. பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள். இது கடவுளுக்கு பிரியமானது. 4. பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் மனம் தளர்ந்து போகாதபடி அவர்களை கோபமூட்டாமல் இருங்கள். 5. அடிமைகள் அல்லது தொழிலாளர்களே, உங்கள் பூமிக்குரிய எஜமானர்களுக்கு எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் மனிதர்களை பிரியப்படுத்த விரும்புகிறவர்களாக பார்வைக்கு பணிவிடை செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக எல்லா நேரங்களிலும் கபடமில்லாத இருதயத்தோடு பணிவிடை செய்யுங்கள். 6. எஜமானர்கள் அல்லது உரிமையாளர்களே, உங்கள் பணியாளர்களுக்கு சரியானதையும் நியாயமானதையும் வழங்குங்கள். பரலோகத்தில் உங்களுக்கும் ஒரு எஜமான் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 7. இது அனைவருக்கும் உரியது. நீங்கள் எதை செய்தாலும் அதை மனிதர்களுக்காக செய்யாமல் கடவுளுக்கே செய்வது போல முழு இருதயத்தோடு செய்யுங்கள். ஆண்டவரிடம் பாரபட்சம் இல்லை. நீங்கள் நன்மை செய்தால் அவரிடமிருந்து அதற்கான பலனை பெறுவீர்கள். தீமை செய்தால் அதற்கான தண்டனையை அடைவீர்கள். உங்களுக்கு பயனளிக்கும் இந்த விதிகளை பின்பற்ற நமது ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டட்டும். நன்றி.